ஜெய் யக்ஷராஜா. அமிர்தா. மயூரி, நீ சொன்னது பழிச்சு போச்சு. அர்ஜுன் என்னதான் கூப்பிடுறாரு? சித்தி, அமிர்தா எங்கதான் இருக்காங்க? அதான் சொன்ன அர்ஜுன், முதல்ல நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்க ஒத்துக்கோ. ஹர்ஷா, நீ எந்த சம்பவங்களை பத்தி பேசிட்டு இருக்க? சார், ஏன் உருவத்தில் உங்க வீட்டுக்கு வேற யாரும் வந்துட்டு போயிருக்காங்க? இன்னைக்கு மட்டும் நீ கூப்பிட்ட உடனே வந்துடணுமா? இல்ல, அமிர்தா உன் கூட எங்கேயோ வரமாட்டா. ஆமா, கொஞ்சம் விலகி இருந்தாதான் நம்ம இழந்ததோட மதிப்பு என்னன்னு தெரியும். உனக்கு அமிர்தாவோட மனசு முழுசா புரியற வரைக்கும் நீ அவளை விட்டு விலகியே இரு, ஒன்னும் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்குள்ள பெர்மனண்டா இவளை உன்கிட்ட இருந்து பிரிச்சே தீருவேன். இது பாருங்க சித்தி, நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. இது பாருங்க, 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருந்தா ஒருத்தர் மனசு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? 2 பேரும் அப்படியே சேர்ந்து வெளியே போனதானே ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்தை சொன்ன மாதிரியே நீ அமிர்தா வெளியில கூட்டிட்டு போய் நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி சண்டை போட்டு அவ மனச புண்படுத்திடுவ. அதனாலதான் உன் தப்ப நீ முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அமிர்தா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா நல்லது. ஐயோ, ஏன் உங்க யாருக்கும் புரியவே மாட்டேங்குது? சரி, அப்ப நான் அமிர்தாவே கேட்டுக்கிறேன். எங்க அமிர்தா? சொல்லுங்க அர்ஜுன். உங்களுக்கு என் கூட வெளியில போயிட்டு வர விருப்பம் இருக்காங்க? அப்படின்னா இன்னைக்கு நீங்க என் கூட வெளியில வரீங்களா? நான் வரேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, என் கூட வெளியில வர அவங்களுக்கு விருப்பம் இருக்கா? அட்லீஸ்ட் அமிர்தாவோட ஆசைக்காவது மதிப்பு கொடுப்பீங்கல்ல? சித்தி ப்ளீஸ், அவங்களை அனுப்பிச்சு வைங்க சித்தி, ப்ளீஸ். போறியா? இனிமே தப்பு பண்ண மாட்டேன், அமிர்தா மனசு புண்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு காது பிடிச்சு சொல்லு. சரிங்க சித்தி, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இனிமே அமிர்தாவோட மனசு புண்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். இனிமே நீ அந்த மாதிரி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு புரிஞ்சது இல்ல? நல்லாவே புரிஞ்சுது. இனிமே எப்பவுமே இப்படி நடக்காது. சரி சரி, நேரமாச்சு, கிளம்புறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க சார், என்னோட உருவத்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு எப்படி இந்த மாதிரி நாடகம் ஆட முடியும்? சாதாரண மனுஷங்களால இப்படி எல்லாம் பண்ணவே முடியாது சார். அப்படின்னா இது ஏதோ துஷ்ட சக்தியோட வேலையா இருக்குமோ தோணுது. ஹர்ஷன், என்ன சொன்ன? துஷ்ட சக்திகளா? சரிங்க சார், இது துஷ்ட சக்திகளோட வேலையா இருக்கும்னே நினைச்சுப்போம். ஆனா என் உருவத்துல வந்து அர்ஜுன் மயூரோட கல்யாணத்தை நிறுத்தினா அதுக்கு என்ன லாபம் சார்? இந்த மாதிரி ஒருத்தர் உருவத்துக்கு இன்னொருத்தர் மாறுறது கதையில கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. இப்படிலாம் நிஜமாவே நடக்குமா சார்? எனக்கு என்னமோ நம்பிக்கையே வர மாட்டேங்குது சார். இருந்தாலும் நடந்ததை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சந்தேகங்கள் அதிகமாகுது சார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் உருவத்துக்கு இன்னொருத்தர் வரணும் அப்படின்னா சிலரால மட்டும்தான் முடியும். ஒண்ணு தெய்வ சக்தியா இருக்கணும், இல்ல துஷ்ட சக்தியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ராஜநாகங்களால மட்டும்தான் முடியும் சார். என்ன பாம்புகளா? ஏன் சார், பயமா இருக்கா? இல்ல என் பேச்சுல நம்பிக்கை வர மாட்டேங்குதா? நான் ஏதோ புக்ல படிச்சிருக்கேன் சார், தேவைப்படும் போது வேற ஒருத்தர் உருவத்துல மாறுறது
சில பாம்புகளுக்கு கை வந்த கலையா? இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு சார். சார், எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா கலிகாலமாச்சே, எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ சொல்றத கேட்கும்போது ஏன் சார் நம்பிக்கை வர மாட்டேங்குதா? ஏன் சார் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். என்னாச்சு பாட்டி? பயந்து போன மாதிரி பாக்குறீங்க. என்னாச்சு? பேரன் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் சேட்டை பண்றத பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டிமா, என்ன ஆனாலும் சரி, அர்ஜுன் இன்னைக்கு அமிர்தா கூட வெளியில போக கூடாது. ஐயோ, நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு தடவையும் வெளியில போயிட்டு வரும்போது ஏதாவது சண்டை போட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஒவ்வொரு தடவையும் அமிர்தா வீட்டுக்கு வந்து அழறத என்னால பார்க்க முடியல. அதான் பாட்டிமா அப்படி சொன்னேன். ஏய் மயூரி, சும்மா இருக்கியா? சித்தியே கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன? ஒரு நிமிஷம் அர்ஜுன். மயூரி இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் சொன்ன வார்த்தைய நான் ஏன் பின் வாங்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சித்தி? ஆமா அர்ஜுன், என்ன உன்னை நம்பவே முடியாதே. நீ அன்யன் படம் விக்ரம் மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்ப. நீ அவளை எங்கேயும் கூட்டிட்டு போகாம இருக்கிறது தான் நல்லது. இந்த வாட்டி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சின்னத்தை. ஆமாமா, நீ அவ கூட போகாம இருக்கிறதாமா நல்லது. உனக்கு இன்னும் இவனை பத்தி சரியா தெரியல. மயூரி சொல்றதா கரெக்ட். போதும், எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அமிர்தாவும் அர்ஜுனும் சேர்ந்து வெளியில போறது நல்லதுதான். அர்ஜுன், நீ அமிர்தாவை கூட்டிக்கிட்டு கிளம்பு. என்ன சார், நானும் அப்பத்துல இருந்து பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல ஹர்ஷா, நீ இப்ப சொன்னதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்க. அடுத்து என்ன பண்றது சார்? இந்த குழப்பத்துக்கெல்லாம் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது? இதை பாரு ஹர்ஷா, நான் இதை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எங்களால உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒத்துக்கிறேன். அதுக்காக நாங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இது எங்க வீட்டு பிரச்சனை, இதை நாங்களே பாத்துக்கிறோம். உனக்கு எதுக்கு எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம்? அதை விட்டுரு. இந்த பாம்பு உருவம் மாறுறதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராத. சும்மா தேவையில்லாத யோசிச்சு மனசை குழப்பிக்காத. இல்ல சார், நீங்க வெறும் வாய் வார்த்தைக்கு தான் இப்படிலாம் பேசுறீங்க. ஆனா நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட பிறகு நீங்க ரொம்பவே குழம்பிட்டீங்களோன்னு தோணுது. இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? அப்படின்னா அந்த நாகராணி இவன் உருவத்துல வந்த அர்ஜுன் மயூரி கல்யாணத்தை நிறுத்தினாளா? அதனால அவளுக்கு என்ன லாபம்? அர்ஜுனுக்கும் அமிர்தாக்கும் கல்யாணம் ஆகிறதால நாகராணிக்கு என்ன லாபம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? இருக்கட்டும், இப்ப இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு நான் சோதனை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இவன் தன்னோட மனசுல வேற ஏதாவது எண்ணத்தோட என்கிட்ட போய் சொல்லியிருந்தானா சோதிக்க வேண்டியதுதான். இல்ல, இவன் என்கிட்ட உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட மனசுல எந்த கள்ளம் கபடம் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. யாரோ இவனோட உருவத்துல வந்து அர்ஜுன் மயூரி கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. அப்படின்னா அது நிச்சயமா நாகராணியா தான் இருக்கணும், சந்தேகமே இல்லை. என்ன சார் தீவிரமா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லை ஹர்ஷா, எனக்கு இந்த விஷயத்துல உன்னோட உதவி தேவைப்படலாம். கூப்பிட்டா வருவல்ல? கண்டிப்பா சார்.
என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிப்பேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பாட்டிமா என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தான் எல்லா விஷயம். சும்மா இரு மயூரி. வர வர தேவையில்லாம ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன். அர்ஜுன், இந்த நாடகம்லாம் போதும். நீ அமிர்தாவை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பு. எங்க வேணும்னாலும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஊரை சுத்திட்டு வாங்க. நீங்க 2 பேரும் வீட்டுல எங்க கண்ணு முன்னாடி சண்டை போட்டுக்கிறத பார்த்து எனக்கு வெறுத்தே போச்சு. நீங்க சண்டை போடுவீங்களோ ஒண்ணு சேருவீங்களோ எல்லாத்தையும் வெளியிலேயே முடிவு பண்ணிட்டு வாங்க. சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் நாடகம் போடுறத பார்த்து கோவம் தான் அதிகமாகுது. கிளம்புங்க. அப்பாடா, சரியா சொன்னீங்க அத்தை. இவங்க 2 பேருக்கும் அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சாலே போதும். அதான் பாட்டியே சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன எங்கே நிக்கிறீங்க? கிளம்புங்க. பிரதர், ஹை கமாண்டே சொன்னதுக்கு அப்புறம் இனிமே யார் சொன்னாலும் கணக்குல வராது. இன்னும் ஏன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? 2 பேரும் கிளம்புங்க. தேங்க்ஸ் பாட்டி. இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? எந்த காரணத்துக்காக நடந்தது? அர்ஜுன் மயூரி கல்யாணம் நிக்கிறதால யாருக்கு லாபம்? அந்த நாகராணி தான் அந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கிற சந்தேகம் ரொம்ப அதிகமாகுது. அப்படின்னா அந்த நாகராணி இங்க எங்கேயோ தான் நம்மளை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. எங்க எல்லாரோட நடவடிக்கையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு அடியிலையும் எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு அவ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. நாகமணி எங்க வீட்டுல ஒருத்தர்கிட்ட இருக்குங்கிற சந்தேகம் அவளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எங்க வீட்டை சுத்தி திட்டம் போட்டு காத்திருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாகமணி அவ கைக்கு கிடைக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு அவளால எந்த பிரச்சனையும் வராது. அநேகமா அவ எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாம சும்மா காத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தூரத்துல இருந்து எல்லாரையும் பொறுமையை கவனிச்சிட்டு இருக்கான்னு தோணுது. இத்தனை நாளா எனக்கு அமிர்தா மேல சந்தேகம் இருந்தது. ஆனா இப்போ அமிர்தா நாகராணி இல்லைங்கிறது உறுதி ஆயிடுச்சு. அப்படின்னா நாகராணி யாரு? இல்ல அமிர்தா தான் நாகராணியா? அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அவளே வந்து அர்ஜுனை காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படின்னா அமிர்தா ஏன் நாகராணியா இருக்க கூடாது? ஒவ்வொரு முறையும் எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டு இருக்கிறத இந்த அமிர்தா தானா? இல்ல, அமிர்தாவுக்கும் நாகராணிக்கும் ஏதோ ஒரு விதமான சம்பந்தம் இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. என்ன ஆச்சு? திடீர்னு மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் ஏற்படுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. ஏன் அமிர்தா, என்னாச்சு? ஏன் இங்கே நிக்கிறீங்க? இவ்வளவு நேரமா அர்ஜுன் கூட ஆசையா வெளியே போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த என் மனசு இப்ப மட்டும் ஏன் இந்த அளவுக்கு தயங்குது? எந்த நிமிஷத்துக்காக இவ்வளவு நேரம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நிமிஷம் இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது நான் ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? முன் வச்ச கால பின் வாங்கணும்னு என் மனசு பலமா சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எதுக்கான அறிகுறியா இருக்கும்? என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். அர்ஜுன், அது வந்து இவர்கிட்ட எப்படி சொல்றது? என்னாச்சு அமிர்தா உங்களுக்கு? எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல, என்ன அந்த அளவுக்கு திட்டிட்டு போனவரு இப்போ திடீர்னு உங்க நடவடிக்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் வரதுக்கு காரணம் என்ன?
நானா வந்து வெளியில கூட்டிட்டு போங்கன்னு கேட்டப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போனவரு இப்போ நீங்களா திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்காது அமிர்தா. சில நேரத்துல மனசு தடுமாறி தப்பு செய்ய வைக்கும். ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, அது நீ தப்பு பண்ணிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு நம்மள துரத்துக்கிட்டே இருக்கும். நியாயமா பார்க்கும்போது நம்ம 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. நானா நீ ஏன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்ப வாழ்க்கை தான் வீணாயிடும். நம்ம 2 பேருடைய சண்டைய வேற ஒருத்தர் யூஸ் பண்ணிக்க கூடாது. அதனால்தான் தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த தப்பை சரி பண்ணிக்கிறது தானே நமக்கு நல்லது. அதுவும் இல்லாம நீங்க யாரு? நான் ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் மனைவி. உங்க முன்னாடி தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு இந்த ஆட்சேபனையும் கிடையாது. தோத்து போனதாங்க உறவு நீடிக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா நாம இன்னைக்கு வெளியில போய் தான் ஆகணுமா? இன்னொரு நாள் போலான்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு மனசு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இவ்வளவு வெளியில கூட்டிட்டு போக என்னெல்லாம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வழிக்கு வர மாட்டேங்கிறாளே. இன்னும் எவ்வளவுலாம் நாடகம் ஆடணுமோ என்னமோ. என்னங்க யோசிக்கிறீங்க? நாம இன்னொரு நாள் போலாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல அமிர்தா. இன்னைக்கே போகணும், இப்பவே போகணும், அவ்வளவுதான். ஆத்திர அவசரப்பட்டு கோவப்பட்டனா காரியமே கெட்டடும். இவகிட்ட ரொம்ப நாசுக்கா தான் நடந்துக்கணும். என்ன அர்ஜுன், இப்போ நீங்களே எப்படி பேசுனீங்க? இது உண்மைதானா? அவ்வளவு கடுமையா பேசுனீங்க. பின் என்ன பண்ண சொல்றீங்க? நான் எவ்வளவு ஆசையா உங்களுக்காக சர்ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இப்படி கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்றீங்களே, அதான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இதோ பாருங்க, இத்தனை நாள் வரைக்கும் நடந்தது எல்லாம் நாம முழுசா மறந்து போயிடலாம். என் கண்ணுக்குள்ள ஆழமா பாருங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் கடல் அலை பொங்குற மாதிரி பொங்கி வருது பாருங்க. இந்த காதல் தன்னோட அமிர்தா கிட்ட இன்னைக்கு விசேஷமா ஏதோ சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுது. அந்த ஆசைய நிறைவேற்றி வைப்பீங்கல்ல? வாங்க அமிர்தா என் கூட. எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுக்குறீங்களா? மயூரி, ஏ அமிர்தா, அப்பவே கிளம்பி போனீங்க, என்ன ஆச்சு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா மயூரி? உதவியா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீயும் எங்க கூட வெளியில வரியா? என்னமோ புரியல மயூரி, இன்னைக்கு வெளியில போறதுக்கு என்னமோ எனக்கு தயக்கமா இருக்கு. ஒரு பக்கம் போகணுன்னு தான் தோணுது, ஆனா இன்னொரு பக்கம் போக வேணான்னு இருக்கு. அதனால்தான் நீயும் எங்க கூட வெளியில வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கும் அதான் அமிர்தா வேணும். அர்ஜுன் கூட நான் வெளியில போகணும், ஆனா நீ எங்க கூட வரக்கூடாது அமிர்தா. அர்ஜுன் கூட நான் மட்டும்தான் வெளியில போகணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லையே. என்ன மயூரி இவ்ளோ யோசிக்கிற? கூட வரல? கூட போனா இப்பவே என் விளையாட்ட ஆரம்பிக்க எனக்கு வசதியா தான் இருக்கும். தானாவே மீன் வந்து நம்ம வலையில மாட்டிருக்க. ஆனா இப்ப நான் போகாம இருக்கதான் நல்லது. ஒருவேளை நான் இவங்க கூட போய் வேணும்னே இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை உண்டாக்க இவ போயிருக்கான்னு எல்லாரும் தப்பா நினைச்சு என்னை கெட்டவளாக்கிடுவாங்க. அதான் இப்ப அமைதியா இருந்துட்டு இவங்கள வெளியில அனுப்புனா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இவ உதவி செஞ்சிருக்கான்னு எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் எடுத்துடலாம். ஆமா, நான் நல்லவளா நடிக்கிற இந்த நாடகத்தை தொடர்ந்து பண்ணியே ஆகணும். மயூரி, என்ன ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன்.
எங்க கூட வரல. அம்ருதா, உனக்கு மூளை குழம்பிருச்சா? வேற என்ன சொல்றது? உன்கிட்ட கோபப்பட்டு போன உன் புருஷன் தானாவே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறான். உன்னை ஆசையா வெளியில கூட்டிட்டு போறேங்கிறான். சந்தோஷமா போறதை விட்டுட்டு கூட வா நீ என்ன வேற கூப்பிடுற? பாவம் அர்ஜுன் எவ்வளவு கனவுகளோட உன்னை கூப்பிடுறானோ. லாங் டிரைவ்க்கு போகணும், ரொமான்டிக்கா உன்கிட்ட பேசிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஆனா நீ சரியான லூசு. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி இல்ல மயூரி, அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. இதெல்லாம் சகஜம்தான் அமிர்தா. சண்டை வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தயக்கம் வர்றது யதார்த்தம் தான். நீ நிம்மதியா அவன் கூட போயிட்டு வா. அர்ஜுன் கிட்ட நல்லா மனசு விட்டு பேசு.